நம்ம எவ்வளோ டைப்ல உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருப்போம். உருளைக்கிழங்குனாலே பசங்களோட மிகப்பெரிய ஃபேவரைட். எப்பயும் இல்லாம இது மாதிரி ஒரு தடவ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுங்க. உங்க பசங்களுக்கு அப்படி பிடிக்கும். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு, 4 பூண்டு, கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து கலர் மாற வறுத்துக்கோங்க. இது வறுத்தத ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், மஞ்சள்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்கு, கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு ஆற வச்சு கொர கொரன்னு இத அரைச்சு எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம், நான் வந்து 3 உருளைக்கிழங்க தோல் எடுத்து இது மாரி கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவ பெரட்டி விட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு, கலந்து விட்டுட்டு ஃப்ளேம மீடியம்ல வச்சு, இந்த பொட்டேட்டோ வந்து லைட் ப்ரவுன் கலர் வர வரையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இது பார்த்தீங்கன்னா, நல்லா லைட் ப்ரவுன் கலர்ல வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு மசாலா பொடி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? அத வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம மீடியம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.